பீம் ஆப்ல எப்படி வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி எப்படி அதை வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இந்த பீம் ஆப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு யூபிஐ ஆப் தான் இந்த பீம் ஆப். ஸோ எப்படி யூஸ் பண்றது, எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். பீம் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹியர் பை அக்செப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்மை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுமே வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. 4 டிஜிட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போலாம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி தான் ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை செட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நேம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கும். ப்ரொசீட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா வந்து ரூபே கிரெடிட் கார்டு ரெண்டுத்தில் எதான வேணாலும் நம்ம வந்து கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து லிங்க் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் அதில் வந்து லிங்க் ஆகிருந்துச்சு. அதே நம்பரை நீங்கள் இந்த ஆப்பை வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது லிங்க் ஆகி உங்களுக்கு வெரிஃபை ஆகி உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பீம் ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சென்ட் டு மொபைல் நம்பருக்கு வந்து மணி சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூபிஐ, சென்ட் பேங்க்கு இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரி நார்மலாக யூபிஐ ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதுலேயும் வந்துருக்கும். அண்ட் மெயினாக ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது அதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்ணிக்க முடியும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து வேறு எதுவும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆட் பண்ணிக்க முடியும். அண்டு பார்த்தீங்கன்னா இதில் யூபிஐ லைட் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கிளிக் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து யூபிஐ லைட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ரீசார்ஜ் பில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. டிடிஹெச், லேண்ட்லைன், கேஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே வந்துருக்குது. ஸோ நார்மலாக யூபிஐ ஆப்பில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆப்லேயுமே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதற்கான வீடியோஸ் சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.